தட்டை இட்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னங்க புட்டு இட்லி வித்தியாசமாக இருக்குது? ஆமாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு புட்டை இட்லியாக செஞ்சு காட்ட போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் உப்பு தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா இந்த மாதிரி பிரட்டிக்கிட்டே இருங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னாக்கா, புட்டு சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம பால் ஊற்றி பிணையணும். ஸோ நல்லா பால் ஊற்றி நல்லா பிடிக்கிற அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இட்லி தட்டை எடுத்து அதை நல்லா கொஞ்சம் எண்ணெய்லாம் தடவி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு இட்லி வைக்கிற மாதிரி மாவு ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து மாவை வந்து இட்லி மாதிரி ஷேப்பில் வச்சுருங்க. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் பூ அண்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக இங்கே பாருங்கள், அழகாக இட்லி மாதிரியே வருதில்ல, சூப்பராக இருக்குங்க. தட்டு இட்லி மாதிரி புட்டு இட்லி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். மறக்காமல்